வீட்டை விட்டு வெளியில் வந்தவுடனே நான் கடை ஆரம்பித்தப்போ இப்படி தான்ப்பா என்னுடைய கொழுக்கட்டை வந்து சேல்ஸே ஆகலை. நான் வந்து இதில் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்குறேன். 4 கொழுக்கட்டை தான்ப்பா 10 ரூபா தரேன். அது இல்லாமல் நம்ம காலையில் எப்பயுமே வந்து ஹெர்பல் டீயும் கொடுக்குறேன். உளுந்து கஞ்சி, கருப்பு கவுனி அரிசி ஃப்ரீயாக தான்ப்பா தரேன். அதை கூட வாங்கி குடிக்க மாட்டுறாங்கப்பா. என்ன செய்கிறதுன்னு தெரில. ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. யாராருக்கு எது வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுங்க. என்னை நம்பி வெளிநாட்டில் வந்து ஹேர் ஆயில் பொடி ரெடி பண்ணி கொடுங்க, கீழாநெல்லி பொடி ரெடி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து நம்ம இவ்வளோ தான் ரேட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை கவிதாம்மா, அதெல்லாம் விலை அதிகம், நான் வந்து காசு உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வந்து காசு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது, என்னை நம்பி கொடுக்குறீங்க பாரு. அதுதான் நான் வந்து நேற்று ஒரு பார்சல் போட்டேன்ப்பா. வெறும் 1700 தான் எனக்கான சார்ஜு. ஆனால் பார்சல் சார்ஜ் மட்டும் எவ்வளோ ஆச்சு தெரியுமா? 4500 ஆச்சுப்பா வெறும் 4 கிலோவுக்கு. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் என் பொருள்